அந்த ஹெச்ஐவி 1 and 2 வைரஸ் உங்கள் கூற்றுப்படியே ரத்தத்தில் இல்லாமல் போனால் தான் அந்த வெள்ளணுக்களுடைய எண்ணிக்கை கூடும். கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தை பெற்றுக்கிறாரு, அந்த குழந்தைக்கு நெகட்டிவ் வருது, மனைவிக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னா அவருக்கு உண்மையாக பாசிட்டிவ்னு இருந்தால் இவங்களுக்கு எப்படி நெகட்டிவ் வரும்? உங்களுக்கு ஹெச்ஐவி டிபி வந்ததுன்னா அந்த டிபி உங்களுக்கு அதிகபட்சம் 3 மாதத்தில் உங்களுக்கு இல்லைன்றதை நீங்கள் சயின்ஸ் படியே டெஸ்ட் பண்ணியே பார்த்துக்கலாம். அதுக்கும் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். ஹெல்த் கேபே யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பன்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் இயக்குனருமான மருத்துவர் ஐயனாரின் அன்பான நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இந்த பதிவிலே உலகிலேயே வந்துவிட்டால் இன்று வரை அதற்கு குணமாக்குகிற சிகிச்சையே கிடையாது என்று விஞ்ஞானத்தால் இன்று வரை 100% அதுக்கு சிகிச்சையே கிடையாது என்று சொல்லப்படுகிற எய்ட்ஸ் நோயை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த எய்ட்ஸ் நோய் வந்துவிட்டாலே, எய்ட்ஸுன்றது ஒரு வகை பால்வினை நோய் தான். நம்ம முன்னோர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை வெட்டை நோய் என்று வரையறுத்திருக்கிறார்கள். வெட்டை முற்றினால் கட்டை என்று 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பால்வினை முற்றிய நிலையை தான் வெட்ட நோயின்னு சொன்னாங்க. அதை தான் இப்போ அலோபதி மருத்துவத்தில் எய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக வெட்டை முற்றினால் கட்டைன்றது 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அலோபதி விஞ்ஞான மருத்துவத்தில் 30 வருஷம்தான் ஆகுது அவங்க எய்ட்ஸ்னு ஒரு நோயை கண்டுபிடிச்சி. இந்த எய்ட்ஸுக்கு நான் 29 ஆண்டு காலமாக மருத்துவராக இருக்கிறேன். 28 ஆண்டுக்கு முன்னாடியே, அதாவது நான் மருத்துவராகி அடுத்த வருஷமே நாளைக்கு இறந்துருவான்ற எய்ட்ஸ் நோயாளியை எடுத்து முழுக்க சித்த மருத்துவத்தால் மட்டுமே அவரை 5 மாதங்களில் பூரணமாக குணமாக்கினோம். நாளைக்கு இறந்துருவார் அப்படின்றது இங்கேருந்து முத்தாண்டி குப்பம், அந்த ஊர் பேர், கடலூர் மாவட்டத்தில். அவர் கார் ஓட்டுநர், கார் உரிமையாளர் அண்ட் அதனுடைய ஓட்டுநரும் அவர் தான். அவருக்கு சிகிச்சை அளித்து அது ஹெல்த் டைம்ன்ற ஒரு பத்திரிகையிலையும் 1999 பிரசுரமாக இருக்குது. நாம் அதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்த் கபையில் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துட்டு இதுவரை என்னிடம் எய்ட்ஸுக்கு 300 பேர் அளவுக்கு சிகிச்சை எடுத்திருக்கிறார்கள். இப்போது அதில் 6 மாதம், நாங்கள் அதிகபட்சம் இப்போ 8.5 மாதம்தான், 6 தடவை தான் மருந்து வாங்கணும். 8.5 மாதத்தில் மருத்துவத்தை முடிச்சிடணும். அந்த வகையில் இப்போ எனக்கு கரண்ட்டில் இருக்கிற சிகிச்சையாளர்களுடைய எண்ணிக்கை, நோயாளர்களுடைய எண்ணிக்கை 90 தான். இதுக்கு முன்னாடி மருந்து எடுத்தவங்களாம் நல்லா பூரணமாகவே, நான் அதுக்கு சிகிச்சை இல்லைன்ற சயின்ஸு, அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தியே இதுக்கு சிகிச்சை உண்டுன்னு நிரூபிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஆதாரங்களும் எங்ககிட்ட நேரடியாக இருக்குது. இந்த நோய்க்கு நான் இப்படி தான் தீர்வு கொடுக்குறேன், நீங்கள் சொல்கிற உங்களுடைய முறையே உங்களுக்கு முரண்பாடாக இருக்குது அப்படின்றத எந்த பொது வெளியில் வேண்டுமானாலும் எந்த அலோபதி மருத்துவரிடமோ அல்லது விஞ்ஞானிகளிடமோ நான் விவாதிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். அந்த வகையில் 26 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் மாத்ருபூதம் அவர் ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஹெச்ஓடியாக பணியாற்றியவர். டாக்டர் மாத்ருபூதம் அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி என்னென்னா, அவங்க எந்த சிகிச்சை எடுத்துக்கிறாங்களோ, அலோபதி எடுத்துக்கிறாங்க இல்லை ஆயுர்வேதா எடுத்துக்கிறாங்க, சித்தா யுனானி எது எடுத்துக்கிறாங்களோ வைரல் லோடு குறையுதா அப்படின்ற கேள்வியை கேட்டேன். அவர் உடனே டாக்டர் தெய்வநாயகம் கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு. டாக்டர் தெய்வநாயகம் என்பவர் தாம்பரம் சானிட்டோரியத்தில் சூப்பரண்டாக இருந்த டாக்டர். அவர் கூட சொல்லியிருக்காரு, அலோபதி மருத்துவம் இல்லாமல் சித்தா மருத்துவம் எடுத்துக்கும் பொழுது வைரல் லோடு குறையுது. நெல்லிக்காய் லேகியம், ரசகந்தி விளக்கு மாத்திரைகளை கொடுக்கும் பொழுதே
அந்த வைரல் லோடு குறையுது, நாங்கள் டெஸ்ட் படியே சரி பார்த்துருக்குறோம் அதை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னார். இப்போது அவர் டாக்டர் தெய்வநாயகம் எம்பிபிஎஸ் எம்எஸ் முடித்து டபுள் பிஹெச்டி வாங்கினவர். ஒரு பிஹெச்டி வாங்குறதே கஷ்டம், டபுள் பிஹெச்டி வாங்கின டாக்டர் அவர் சொன்னாருன்னு சொன்னார். அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டேன்னா, அப்போது வைரல் லோடு குறையுதுன்னா அந்த வைரஸ் குறைஞ்சிருக்கு, அப்போ குறைஞ்ச வைரஸ்ஸு அழிக்கப்பட்டதாக தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் உஷாராயிட்டார். மீடியாவில் முன்னாடி வீடியோ கவரேஜ் ஆகுதுன்றதே மறந்துட்டு மேடையிலேயே ரொம்ப ஆக்ரோஷமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லணும். அதெல்லாம் வைரல் லோடெல்லாம் அந்த வைரஸை அழிக்க முடியாது, அந்த வைரஸை அழிக்கணும்னு சித்தா டாக்டர்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னார். நான் உடனே கேட்டேன், சார் லிஸ்டர் லேப்ரேட்டரி அப்போ சென்னையில் அது ஒரு லீடிங் லேப்ரேட்டரி, இப்போ அது சின்ன லேப்ரேட்டரியாக மாறிடுது, இப்போல்லாம் ரொம்ப ஸ்டார் ரேஞ்சிலேயே லேப்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அதில் நானே சில டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்குறேன், என் பேஷண்ட்டுங்களுக்கே வைரல் லோடு குறைஞ்சிருக்குது. இன்றைக்கி அந்த லிஸ்டர் லேப்ரேட்டரி சீனிவாசன் எம்டிக்கிட்ட 1 மணிக்கு தொலைபேசியில் பேசிட்டு தான் வரேன். அவர் எவ்வளவோ பேருக்கு எங்கள் லேப்லேயே வைரல் லோடு குறைஞ்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு தான் தெரியுமா? உடனே அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு, சரி இவர் ரொம்ப கோவப்படுறாருன்ற கோணத்தில், சரி இவருக்கு இதுக்கு மேலே நம்ம இவர்கிட்ட ஆர்கு பண்ண தேவையில்லை சார், அந்த கிருமி அழிக்கப்பட்டதா அர்த்தமாக இல்லையா? அதெல்லாம் இல்லை, அழிக்க முடியாது அப்படின்னாரு. சரின்ட்டு நான் இறங்கிட்டேன். இப்போது எய்ட்ஸ் நோயால் சயின்ஸு படியே நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறேன் உங்களுக்கு குணமாகுதுன்றதை பற்றி சொல்ல வரேன். HIV 1 and 2 வைரஸால் எய்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க, அதில் நான் எந்த மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கிறேன், அது வேறு விஷயம். பட் இந்த HIV 1 and 2 வைரஸ் வெள்ளணுக்களை தான் அழிக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த வரையறைப்படி நாங்கள் இங்கே வந்த உடனே எங்ககிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கு சாதாரணமாக ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். வெள்ளணுக்கள் எண்ணிக்கை, சிவப்பணுக்கள் எண்ணிக்கை, ஹீமோக்ளோபின், பிளேட்லெட்ஸு, ESR இதுதான் எடுக்கிறோம். இது சாதாரண டெஸ்ட்டு. அதில் வெள்ளணுக்கள் குறைவாக இருந்ததுன்னா 2 மாதம் கழித்து நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம், அவுட் பேஷண்ட்டாக தான் பார்க்குறோம். 2 மாதம் கழித்து திரும்ப நாங்கள் டெஸ்ட் எடுக்கும் பொழுது அந்த வெள்ளணுக்களுடைய எண்ணிக்கை கூடுது. ஆக அந்த HIV 1 and 2 வைரஸ் உங்கள் கூற்றுப்படியே இரத்தத்தில் இல்லாமல் போனால் தான் அந்த வெள்ளணுக்களுடைய எண்ணிக்கை கூடும். இது 4000லேருந்து 11,000 வரைக்கும் நார்மல்னு ஒரு வரையறை இருக்குது. நான் அதில் 4000 நார்மலாக கருதுறதில்லை, 7500 அதை தான் வெரி நார்மல்னு கருதுகிறேன். 6 தடவை மருந்து கொடுத்து 8.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 4000க்கு கீழே இருந்ததுன்னா 7500 வரைக்கும் நாங்கள் வெள்ளணுக்களை கொண்டு வந்து கொடுக்குறோம். சரி, இது மாதிரி அந்த வெள்ளணுக்கள் எண்ணிக்கை இந்த அளவு வரும்பொழுது அந்த HIV வைரஸ் உங்கள் உடம்புல இல்லைன்றது தான் அவங்க சொன்ன வரையறைப்படி அர்த்தம். ஆனால் அவங்க அதுக்கு நெகட்டிவ்னு கொடுக்க மாட்டேன்றாங்க, பாசிட்டிவ்னு மட்டும் கொடுக்குறாங்க. சரி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நான் ஒரு 7-8 பேருக்கு சிகிச்சை பண்ணியிருக்கிறேன். நான் அப்போ சொன்னேன், இன்றைக்கும் அதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் என்கிட்ட சிகிச்சை எடுத்துகிட்டு 1 வருஷம் வரைக்கும் அந்த வெள்ளணுக்கள் எண்ணிக்கையை மாதம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அது நார்மலாகவே இருக்கும். அதுக்கும் பிறகு நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோய் இருக்குதுன்னே நீங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க. அவங்க கன்சீவ் ஆனால் அவங்களா டெஸ்ட் எடுப்பாங்க. மற்ற டெஸ்ட்லாம் எடுக்கும்பொழுது அந்த HIV டெஸ்ட்டும் இயல்பாக எடுக்கிறாங்க. அதில் உங்கள் மனைவிக்கு நெகட்டிவ் வரும். குழந்தை பிறந்த பிறகு பாருங்கள், உங்கள் குழந்தைக்கு நெகட்டிவ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் முதல் நோயாளிக்கு குழந்தை பிறந்து இன்றைக்கி 21 வயசுலேயும் 17 வயசுலேயும் குழந்தை இருக்குது. அந்த அம்மாவுக்கு நெகட்டிவ். இன்னி வரைக்கும் அந்த 2 குழந்தைங்களும் ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டு இது வரைக்கும் அவருக்கு எய்ட்ஸ் இருந்தது அவர் சொன்னதே கிடையாது மனைவிக்கிட்ட. அவங்க நண்பர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாமல் வருஷம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். நெகட்டிவில் தான் இன்னிய வரைக்கும் இருக்கிறாங்க. அது மாதிரி என்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கொண்டு கல்யாணமானவங்க 17 வயசில், 12 வயசில், 5 வயசில், 1.5 வயசுலலாம் குழந்தை பிறந்திருக்குது. அதனால் உங்களுக்கு அப்போது என்ன அர்த்தம்?
ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டு கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தை பெற்றுக்கிறாரு, அந்த குழந்தைக்கு நெகட்டிவ் வருது, மனைவிக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னா அவருக்கு உண்மையாக பாசிட்டிவ்னு இருந்தால் இவங்களுக்கு எப்படி நெகட்டிவ் வரும்? ஒரு பால்வினை நோய் இருக்கிறவங்க கூட தொடர்பு வச்சிங்கன்னா அந்த பால்வினை தொற்று கண்டிப்பாக வரும்ன்றது தான் விஞ்ஞானம் சொல்கிறதும் சித்தர்கள் சொன்னதும் நம்ம முன்னோர்கள் சொன்னதும். அவங்களுக்கு வரலன்ற போது எப்படி அவங்களுக்கு சரியாச்சுன்னு தானே அர்த்தம். அதனால் நான் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாகவும் இப்போ நான் சொன்னது போல் செஞ்சு கொடுக்க தயார். அது இல்லாமல் உங்களுக்கு பால்வினை நோய் முற்றி போய் வர்ற எய்ட்ஸ் வந்ததுன்னா எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். ஏன்னா அது நோய் எதிர்ப்பு தன்மை தான் முதல்ல அழிக்குது. நோய் எதிர்ப்பு தன்மை குறைய குறைய உங்களுடையக்கு இந்த அறிகுறி தான் எய்ட்ஸுக்கு ஒரு வரையறையே கிடையாது. எந்த நோய் வேணாலும் வரலாம். அது நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும்பொழுது அந்த நோய் குணமாகாமல் மீண்டும் மீண்டும் இருக்கும். அப்புறம் அந்த சிகிச்சையே அதுக்கு முழுசாக பலன் இல்லாமல் போயிடும். பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா வயிற்றுப்போக்கு வந்துடுதா, உடம்பு வெயிட்டு குறையுதா, இதுதான் எய்ட்ஸுக்கு அறிகுறின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு 2 அதாவது ஹெச்ஐவி டிபி வந்தவங்களுக்கு நாங்கள் சிகிச்சை எடுத்திருக்கோம். 1.5 வருஷமாக அவங்களால தொடர்ச்சியான இருமல், படுத்தாலும் இருமல், அதனால் தூங்க முடியல, உட்காந்துருந்தாலும் இருமல், எந்த வேலையும் பார்க்க முடியாமல் இருந்தாங்க. அது மாதிரி ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிக்கு இங்கேயே நாங்கள் உட்காந்துருக்கும்போது பாதி இருமலை 4 மணி நேரத்தில் குறைச்சி அனுப்பணும். 10 நாளில் அவங்க படுத்தாலும் இருமல் இல்லாமல் தூங்கினாங்க. 2 மாதத்துக்கு பிறகு அவங்க போய் டிபி டெஸ்ட் எடுக்கிறாங்க. டிபி இல்லைன்னு வந்தாச்சு, டிபி நெகட்டிவ்னு வந்தாச்சு. அது மாதிரி 2 பேருக்கும் நாங்கள் சிகிச்சை அளிச்சிருக்கிறோம். ஆக உங்களுக்கு ஹெச்ஐவி டிபி வந்ததுன்னா அந்த டிபி உங்களுக்கு அதிகபட்சம் 3 மாதத்தில் உங்களுக்கு இல்லைன்றதை நீங்கள் சயின்ஸ் படியே டெஸ்ட்டு பண்ணியே பார்த்துக்கலாம். அதுக்கும் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். ஆக இப்போது ஒவ்வொரு பேஷண்ட்டும் என்கிட்ட இப்போ 90 பேஷண்ட் இருக்கிறாங்க. வர்றதுக்கு முன்னாடி நான் டிவி ஏற்கனவே அந்த பதிவிலே விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு 15 நிமிஷம் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த விளக்கம் கொடுக்குற நேரத்துக்கு நான் வேறு வேலையை பார்ப்பேன்றதுனால தான் இந்த பதிவே நான் போடுறேன். அதனால் தயவுசெய்து இதை பார்க்குற பார்வையாளர்கள், ஆனால் ஒன்று பாருங்கள், மற்ற பதிவுகளை ஷேர் பண்ணுறதை விட இந்த பதிவை ஷேர் பண்ணி இது வைரல் ஆகிக்கின்னு இருக்கு. போன வருஷம் நான் ஹெல்த் கஃபேயில் போட்ட இந்த எய்ட்ஸை பற்றிய பதிவு ரொம்பவே வைரல் ஆகின்னு இருக்குது. இதுவரை ஒரு 30 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க பார்த்துருக்கிறதா எனக்கு பதிவுகள் சொல்கிறாங்க. நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஒரு நண்பர் எனக்கு இந்த வீடியோவை அனுப்புனார், இதனுடைய ஷார்ட்ஸை பார்த்தேன் அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே போட்ட பதிவை தான் அனுப்புகிறேன். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் இப்போ சொன்ன எந்த வகையான பாதிப்பு இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக பாருங்கள். என்கிட்ட ஃபோன்லேயே 15 நிமிஷம் பேசுகிறது, 20 நிமிஷம் பேசுகிறது எதுவும் வேணான்றதுக்கு தான் இந்த பதிவில் நான் விளக்கம் கொடுக்கறது. ஆக நீங்கள் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டு திருமணம் ஆனவராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவராக இருந்தாலும் ஆனவராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் இப்போது எங்கள்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கணும். நீங்கள் பூரணமாக நலமடையலாம், இயல்பான வாழ்க்கையை வாழலாம். இந்த எய்ட்ஸ் நோய் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி எய்ட்ஸை பற்றி பயங்காட்டுறதே மீடியாக்களில் இல்லாமல் போயிடுது. விளைவு இன்றைக்கி இந்தியாவில் 3.5 கோடி பேருக்கு மேலே எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரகசியமாக வச்சுருக்குறாங்க, இவங்களாம் பாதித்தாங்கன்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறது இல்லைன்றது வேறு விஷயம். அந்த பயங்காட்டாததனுடைய விளைவு இன்றைக்கி 3.5 கோடி பேர் இந்தியாவில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது தெரிஞ்ச கணக்கு. தெரியாத இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எய்ட்ஸுன்னே தெரியாமல் அடிக்கடி பைத்தியம் போய் பார்த்துக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக கண்ணா பின்னான்னு உடலுறவு வச்சுக்காதீங்க. நம்முடைய பழைய கலாச்சாரமான ஒருவனுக்கு ஒருத்தின்ற கலாச்சாரத்தை கடைபிடிங்க. உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் போச்சு, நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பெரியவங்களை மதிக்காமல் கண்ணா பின்னான்ட்டு நம்ம அந்த இந்திய பண்பாடை மறந்து போய் யாருக்கிட்ட வேணாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி தொடர்பு வச்சுக்கிறது, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க பார்க்கிறதுக்கு அப்படின்னு தொடர்பு வச்சுக்கிறது நல்ல விஷயமே கிடையாது. அதுலேயும் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா, இது எச்சரிக்கையாக சொல்கிறேன்,
காண்டம் இல்லாமல் வச்சுக்காதீங்க. காண்டத்தோடு வச்சிங்கன்னா கூட சில காண்டங்கள் உராய்வு என்ன தான் காஸ்ட்லியான காண்டம் போட்டாலும் அந்த உராய்வு வேகத்தில் கிழிஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் உங்களுக்கு எய்ட்ஸ் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அது மாதிரி உடலுறு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய உமிழ்நீரோ அவங்களுடைய உமிழ்நீரோ நேரடியாக உங்கள் வாய்க்கு வராமல் பார்த்துக்குங்க. முதல்ல வச்சிக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா இப்படி தடுத்துக்குங்க அப்படின்றது தான் என்னுடைய அறிவுரை இந்த இடத்துல. மற்ற வகையில் நீங்கள் எப்படி பாதிச்சிருந்தாலும் நம்பிக்கையோடு எங்கள்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு நான் கேரண்டியே கொடுக்குறேன். 2 மாதத்தில் உங்களுக்கு அந்த வெள்ளணுக்கள் எண்ணிக்கை கூடலைன்னா என்னை கேள்வி கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு தயார். ஏற்கனவே நிறைய ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. சரியா? இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா, சில பேருக்கு 6000 இருக்குது, HIV பாசிட்டிவ்னு வராங்க. அந்த 6000 இருக்கிறவங்களுக்கு நாங்கள் 8000 8500 வரைக்கும் வெள்ளணுக்களை கூட்டி கொடுக்குறோம். ஆக அதை தான் அழிக்குதுன்னும் போது அது கூடுதுன்னும் பொழுது அது சரியாகுதுன்றது தான் விஞ்ஞானபூர்வமான உண்மையாகவே இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுற விரும்புகிறேன். அதனால் இந்த நோய் வந்துட்டவங்க நீங்கள் பண்ணது தவறு தான், இருந்தாலும் இனிமேல் திருந்தி வாழறதுக்கும் ஆரோக்கியமாக வாழறதுக்கும் எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான பாதிப்பு இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவிச்சு மீண்டும் நல்லதோர் வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் சிகிச்சை அளித்து உங்களை புதிய மனிதராக மறுபிறவி எடுத்த மனிதராக ஆக்கி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தயவு செய்து முன்பதிவு பெற்று வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் பேசாதீங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பேசிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் அடுத்த நாள் வர சொல்லுவோம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வர சொல்லுவோம். அது மாதிரி வந்து சிகிச்சை எடுத்துக்கங்க. நலமாகி நல்லபடியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.